இந்த உலகத்தினுடைய உண்மையான ஹீரோக்கள் யாருன்னு தெரியுமா? ஆபத்து வருகின்ற அந்த நேரத்தில் தன்னுயிரை துச்சமென நினைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி போராடுறாங்க பாருங்க. அவங்க தான் இந்த உலகத்தினுடைய உண்மையான ஹீரோக்களாக இருக்காங்க. அப்படியானதொரு ஹீரோவினுடைய கதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும். 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இலங்கையினுடைய பதுளை மாவட்டத்தில் இருக்கிற ஹபுத்தலையிலிருந்து கொஸ்கமை நோக்கி ஒரு அரச பேருந்தானது பயணத்தை ஆரம்பிக்குது. அப்போ அந்த பேருந்தில் 22 பயணிகள் இருக்காங்க. அந்த 22 பயணிகளில் சிறுவர்கள் இருக்காங்க, கர்ப்பிணிகள் இருக்காங்க, அதே போல் வயோதிபர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, அலுவலக உத்தியோகத்தர்கள் இருக்காங்க. இப்படியான வகையில் மொத்தமாக 22 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஹபுத்தலையிலிருந்து கொஸ்கமை நோக்கி ஒரு மதிய வேளையில் அந்த பேருந்தானது பயணத்தை ஆரம்பிக்குது. இந்த பேருந்தை செலுத்துகின்ற அந்த சாரதியினுடைய யாருன்னு பார்த்தா கீர்த்தி பண்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாரதி தான் இந்த பேருந்தை செலுத்துகிறாரு. பேருந்தானது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பயணத்தை ஆரம்பிக்குது. பயணத்தை ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்களில் அந்த பேருந்தினுடைய பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பேருந்தில் இருக்கிற எல்லா பயணிகளும் கத்துறாங்க. ஏனெண்டா கட்டாயம் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் போகிற பாதையானது என்ன பள்ளம் மேடான ஒரு பாதை, மலைப்பாங்கான ஒரு பாதை. ஆகவே தங்களுடைய உயிர் போயிடும் என்று அவர்களுக்கு கட்டாயம் தெரியும். அந்த அடிப்படையில் எல்லா பயணிகளும் கத்துறாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா பயணிகளையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த சாரதி, அதாவது கீர்த்தி பண்டார என்று சொல்லப்படுகின்ற அந்த சாரதி கையிலாயிருக்கு. அப்போ அந்த சாரதி கீர்த்தி பண்டார ஒரு குறிப்பிட்ட செக்கனுக்குள்ளே சிறந்த வகையில் யோசித்து செயற்படுறாரு. எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறாரு. ஆனால் அவர உயிரை விட்டுது. உடனே அந்த கீர்த்தி பண்டார சொல்கிறாரு பயணிகள்கிட்ட, எல்லாருமே பஸ்ஸினுடைய பின் இருக்கை பக்கம் போங்கண்டு போட்டு. அப்போ எல்லா பயணிகளும் பேருந்தினுடைய பின் இருக்கை பக்கம் போகிறாங்க. அப்போ அந்த வகையில் 2 வழிகள் தான் கீர்த்தி பண்டாரைக்கு இருக்கு, அந்த சாரதிக்கு கிரிக்கி. ஒன்று, அந்த பஸ்ஸை எதிரில் இருக்கிற பாறையில் மோதி நிப்பாட்டணும். இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் மெல்ல மெல்ல ஓட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்ன பிரச்சனைண்டா, இவர்கள் போய்கொண்டிருக்கிற அந்த பாதையானது பள்ளமும் மேடும், அதே போல் மலைப்பாங்கான ஒரு பாதை. அதில் குறிப்பிட்ட தூரம் கூட அந்த பேருந்தை ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் இருக்குது, அவருக்கு கடைசி வழி மாத்திரம்தான் இருக்குது. எதிரில் இருக்கிற பாறையில் மோதினால்தான் அந்த பேருந்தானது நிற்கும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு கட்டாயம் தெரியும், எதிரில் இருக்கிற பாதையில் அந்த பேருந்தானது மோதும் என்றால் நம்மளுடைய உயிர் போயிடும். அதாவது பேருந்தினுடைய டிரைவர் சீட் முழுமையாக சேதமடைஞ்சிடும், அல்லது உடஞ்சிடும். அந்த பஸ்ஸினுடைய முன்பகுதி முழுமையாக உடஞ்சிடும். அப்போ பஸ்ஸினுடைய முன்பகுதி உடஞ்சால் கட்டாயம் அந்த பேருந்தை ஓட்டுகின்ற பஸ் சாரதி மரணம் அடைவார்னு கட்டாயம் அவருக்கு தெரியும். தான் மரணம் அடைவார்னு தெரிஞ்சு அவர் அந்த பாறையில் பஸ்ஸை முட்டுறாரு. உடனே பஸ்ஸானது நின்றுது. 22 பயணிகளும் சிறு காயங்களுடன் உயிர் தப்புறாங்க. என்ன விடயம்ண்டா, அந்த பஸ்ஸினுடைய சாரதி அவர்கிட்ட மரணம் அடைகிறாரு. அதன் பிறகு 2018 ஆண்டு அந்த பஸ்ஸினுடைய சாரதியின் தன்னலமற்ற அந்த செயலுக்காக அவருக்கு உயரிய வீரத்தொண்டு கிடைக்குது. அதே போல் அவருடைய பெயரினால், அது கீர்த்தி பண்டார என்ற பெயரால் ஒரு வீதியானது திறந்து வைக்காங்க இலங்கையினுடைய அரசாங்கம். எப்படியா இருந்தாலும் உயிர் போனது தான். அந்த நேரத்தில் 22 பயணிகளை பாதுகாத்த அந்த கீர்த்தி பண்டார என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் உண்மையாகவே ஒரு ரியல் ஹீரோ. அதே போல தான் பேருந்து பயணமானது அதிகளவான வகையில் இலங்கையில் நடைபெறுது. மலையகமாக இருக்கலாம், அதே போல் கரையோர பிரதேசமாக இருக்கலாம், மற்ற பிரதேசங்களாக இருக்கலாம். எல்லா பிரதேசங்கள்லையும் பேருந்து பயணமானது நடைபெறுது. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்களாக அல்லது குறிப்பிட்ட காலமாக சாரதிகள் ஒழுங்கற்ற விதத்தில் அந்த பேருந்துகளை ஓட்டுறாங்க. இதனால் அப்பாவி உயிர்கள் பலியாகுது. கீர்த்தி பண்டார போன்ற சாரதிகளும் இப்போதும் இருக்காங்க தான். அதே போல் பல உயிர்களை பலி கொடுக்கின்ற சாரதிகளும் இந்த இலங்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அந்த வகையில் தான் நீங்கள் நேற்றையான் வீடியோ பார்த்திருப்பீர்கள். நேற்றையான் காணொலியில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். நேற்று பதுளை எல்லை பிரதேசத்தில்
ஒரு வீதி விபத்து ஒன்று நடைபெற்றது. அதில் 15 பேர் மட்டும் மரணம் அடைந்தார்கள். சிலருடைய நிலைமை இப்பயும் வந்து கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலைகள் கூறுகின்றது. அந்த அடிப்படையில் இதனுடைய மிக முக்கியமான காரணி அல்லது காரணகர்த்தா சோசியல் மீடியாவில் வந்து அதிகளவான வகையில் பகிரப்படுது. பேருந்தினுடைய சாரதி வந்து ஒழுங்கற்ற விதத்தில் செயற்பட்டார். அதே போல் சிலர் சமூக வலைத்தளங்களில் பேருந்தினுடைய சாரதி போதை வஸ்துக்கு அடிமையானவர் என்ற வகையிலெல்லாம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த வேளையில், அதாவது அந்த பேருந்தை நேற்றைய நாள் நடந்த அந்த சம்பவம் இலங்கையை உலுக்கிய ஒரு சம்பவமாக காணப்படுது. நேற்றைய நாள் 27 வயது மிக்க ஒரு நபர் தான் அந்த பேருந்தை வந்து செலுத்தியிருந்தார். துரதிர்ஷ்டவசமாக அவரும் மரணம் அடைந்து விட்டார். இருப்பினும் சிலர் வந்து சமூக வலைத்தளங்களில் கூறுறாங்க, சாரதி அந்த அந்த சில நொடிகளில் ஒரு புத்திசாலித்தனமாக செயற்பட்டிருந்தால் இந்த இவ்வளவு உயிர்கள் மிஞ்சிருக்கும், உயிர்கள் போயிருக்காது, விபத்து தடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற வகையில் கூறுறாங்க. ஏனெண்டா அந்த பேருந்தினுடைய சாரதியினுடைய அந்த சில ஃபோட்டோஸ் சோசியல் மீடியாவில் வந்து இப்போ வெளியாகிருக்கு. அப்போ அதை அடிப்படையாக வைத்து நிறைய பேர் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க. இருந்தாலும் எது உண்மைத்தன்மைன்னு சொல்ல முடியாமல் இருக்கு. இருப்பினும் சாரதிகளுக்கு ஒரு வேண்டுகோள், நம்மளை நம்பி வருகின்ற உயிர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே போல் நமது உயிரும் முக்கியம். அதனை புரிந்து கொண்டு பயணத்தை மேற்கொள்வது சிறந்ததாக அமையும்.